في شأن حبيبه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவனுடைய மேலான கிருபையினால் நம் அனைவரையும் முஸ்லிமாக படைத்து நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறந்த சமுதாய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியதோடு புனிதமிக்க ஜும்ஆவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் அவனுடைய புனித பள்ளியில் கொண்டு சேர்த்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட நல்லடியார்களின் கூட்டத்தில் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அகீதா சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு தலைப்பின் கீழ் நாம் பேசி வருகிறோம். அகீதா சம்பந்தமாக ஒரு சில விஷயங்களை தாங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம்முடைய அகீதாவை அல்லாஹ் பாதுகாப்பானாக. நமது முன்னோர்களாகிய இமாம்கள், சாலிஹீன்கள், சஹாபா பெருமக்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நல்ல அகீதாவின் பிரகாரம் வாழ்ந்து மரணித்தார்களோ அதே அகீதாவின் பிரகாரம் வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இப்போ இதுவரை சொல்லப்பட்ட விஷயங்கள் இருந்து நமக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகீதா சம்பந்தமாக, கொள்கை சம்பந்தமாக நமக்கு எந்த அளவுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு நாயகம் நமக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி விட்டார்கள். இனி நாம் தான் நம்முடைய அகீதாவுடைய விஷயத்தில், கொள்கையுடைய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், ஈமான், நல்ல அமல், இந்த இரண்டும் இந்த உலகத்தில் நாம் தேடி எடுக்க வேண்டும். இந்த ஈமான் நல்ல அமலோடு நாம் மரணிக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அப்ப ஈமான் என்றால் நல்ல ஈமான், நல்ல அகீதா. அமல்கள் என்றால் அல் அமாலு ஸாலிஹா, நல்ல அமல்கள். அப்ப நல்ல அகீதாவோடு, நல்ல கொள்கையோடு, நல்ல அமல்களோடு வாழ்ந்து மரணிக்க வேண்டும். இப்ப நல்ல அமல்கள், நல்ல அகீதா என்று சொல்லக்கூடிய கொள்கைகள், இது நமக்கு எங்கிருந்து கிடைக்கும் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா அனா அலைஹி வ ஸஹாபி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு நல்ல அகீதா, நல்ல அமல் உங்களுக்கு எங்கு கிடைக்கும் என்றால் நானும் என் சஹாபாக்களும் எதுல இருக்கிறோமோ அதுல நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அகீதாவும் நல்ல அமலும் கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் எதுல இருந்தாங்க என்பதை இமாம்கள் நமக்கு சொல்லும் பொழுது அஹ்லு சுன்னத்து வல் ஜமாத், அஹ்லு சுன்னத்து வல் ஜமாத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அஹ்லு சுன்னத்துன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிக்கும். வல் ஜமாஆ என்பது சஹாபாக்களை குறிக்கும். மா அன அலைஹி வ ஸஹாபின் சொன்னார்களே, மா அன அலைஹி, நான் எதன் மீது இருக்கிறோமோ அதற்கு அஹ்லு சுன்னத்துன்னு அர்த்தம். வ அஸ்ஹாபி, என் தோழர்கள் என்று சொன்னார்களே, வல் ஜமாஅன்னு அர்த்தம். மா அன அலைஹி வ அஸ்ஹாபி என்ற நாயகம் சொன்ன அந்த வார்த்தைக்குரிய அர்த்தமே அஹ்லு சுன்னத்து வல் ஜமாத்துல இருங்கோன்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு நல்ல அகீதாவும் நல்ல அமல்களும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நீங்க அஹ்லு சுன்னத்து வல் ஜமாத்துல இருங்க.
அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்திற்கு அப்பாற்பட்ட எத்தனையோ கொள்கை உடையவர்கள், எத்தனையோ இயக்கங்கள், எத்தனையோ ஜமாத்துகள், எத்தனையோ அமைப்புகள் வரும், எதுலையும் மாட்டிக்கிறாதீங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுல 2-3 கேள்விகள் வரும் இந்த ஹதீஸ்களின் மூலமாக. அதையும் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்துல ஒரு செய்தி சொன்னாங்க இல்லையா, தஃபர்ரகத்து பனு இஸ்ராயில் அலா சின்சின் வ ஸலாசீன வ சதஃபர்ரகு உம்மதி அலா 73 மில்லா. முன் சமுதாய மக்கள் 72 குரூப்புகளாக பிரிந்தார்கள், என் சமுதாயம் 73ஆக பிரியும் நான் சொன்னாங்க. இப்ப அந்த 73ஆக பிரிந்தார்களா இல்லையா? சொல்லிட்டாங்க, என் சமுதாயம் 73 குரூப்புகளாக ஜமாத்துகளாக பிரிவார்கள். பிரிஞ்சாங்களா இல்லையா? இனி அடுத்து இன்னொரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சென்ற வாரம் கூட நம்ம பார்த்தோம். துல் ஹுவைஸரா தமீமி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து, நீங்க நீதமா பங்கு வைக்கல, ஆள் பார்த்து பங்கு வைக்கிறீங்கன்னு சொன்னவன் துல் ஹுவைஸரா தமீமி. சென்ற வாரம் கரெக்டா அந்த சம்பவத்தோட தான் முடிக்கிறோம். சஹாபாக்கள் அவனை கொல்றதுக்கு அனுமதி கேட்கிறாங்க. உங்களை பார்த்து ஒழுக்க குறைவாக நடந்த இவனை கொல்வதற்கு அனுமதி கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, தஅஹு, அவனை விட்டுருங்க, ஏன்னா அவனுடைய வம்சத்தில் இருந்து நிறைய வழிகட்ட மக்கள்கள் வருவார்கள். அவனை கொன்றாதீங்க, அவனை கொண்டு நிறைய காரியங்கள் ஆக வேண்டி இருக்குது. அவனுடைய வம்சத்தில் இருந்து, அவனுடைய சமுதாயத்தில் இருந்து நிறைய வழிகட்ட ஜமாத்தை சேர்ந்தவர்கள் மக்கள் எல்லாம் வருவார்கள் அப்படின்னு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா? அந்த மாதிரி நிறைய மக்கள் வந்தார்களா இல்லையா? ஒரு ஹதீஸை வச்சு நான் சொல்றேன். இனி மூணாவது, நல்ல அகீதாவும் நல்ல கொள்கையும் நல்ல அமல்களும் போதிக்கக்கூடியது அஹ்லு சுன்னத் வல் ஜமாத். இப்ப நேர்வழி பெற்ற ஜமாத் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத். அப்ப அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்திற்கு முரண்பட்ட ஜமாத்துகள் அப்படி ஏதாவது நிறைய இருக்குதா, அதற்கு ஏதாவது பெயர்கள் இருக்குதா, இப்படிங்கிற மாதிரி எல்லாம் பல கேள்விகள் வரும். இந்த இடத்துலதான் நீங்க ரொம்ப கவனம் செலுத்தணும். இதுவரை அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் சம்பந்தமா நம்ம பல விஷயங்களை பேசிட்டு வந்திருக்கிறோம். இப்போ கடைசியாக நீங்கள் முக்கியமாக புரிய வேண்டியது, நேர்வழி பெற்ற ஜமாத் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத். சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இமாம்கள், தாபியீன்கள், வலிமார்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், பெரும் பெரும் நல்ல நல்ல இமாம்கள், முஹத்திஸீன்கள், முஃபக்கிஹீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், இப்படி எல்லாருமே அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்ல தான் இருந்திருக்கிறாங்க. இதுல இன்னொன்னு சொல்ல அன்பான பெருமக்களே, இந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் இருக்கு இல்லையா, அப்பப்போ பல்ட்டி அடிக்க மாட்டாங்க. அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் இருக்குது, என்னைக்குமே ஸ்டாண்டர்டா தான் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல என்ன சொல்லப்பட்டுச்சோ அதுதான் இன்று வரை மறுமை நாள் வரல இருக்கும். அப்பப்போ மாற மாட்டாங்க. அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் இருக்கிறாங்களே, நேரத்துக்கு தோதுவாக, காலத்திற்கு தோதுவாக, அன்னைக்கு ஒண்ணு சொன்னோம், அப்ப எங்களுக்கு ஹதீஸ் கிடைக்கல, இப்ப எங்களுக்கு வேற ஹதீஸ் கிடைச்சிருக்குது, அதனால இப்ப ஒண்ணு சொல்றோம், இப்படி எல்லாம் பல்ட்டி எல்லாம் அடிக்க மாட்டாங்க. யாரு? அஹ்லு சுன்னத் வல் ஜமாத். என்னைக்குமே ஸ்டாண்டர்டு ப்ரொஃபஷனல் ஜமாத் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத். அதை தவிர நீங்க வேற எந்த ஜமாத்தை நீங்கள் பார்த்தாலும் அப்பப்போ பல்ட்டி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சவுதியில காலங்காலமா 20 ரக்காத் தொழுதுகிட்டு இருந்தாங்க, இப்ப 10 ஆக்கிட்டாங்க, கேள்விப்பட்டிருப்பிய. இதுதான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துக்கு அப்பாற்பட்ட ஜமாத் இருக்குது, எதுலையுமே நிலையா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பேசிக்கே கிடையாது. அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துக்கு ஃபவுண்டேஷன் இருக்குது. இன்னும் சொல்ல போனா அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய ஃபவுண்டர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி புரியுங்க, அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய ஃபவுண்டர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தினுடைய நிர்வாகிகள், மெம்பர்கள் சஹாபா பெருமக்கள். வேற யாரு தேவை உங்களுக்கு? அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய ஃபவுண்டர் யாரு? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு கிடைச்ச ஹதீஸுகளை நான் சொல்றேன். உங்க அகீதாவை நீங்க எந்த அளவுக்கு பாதுகாக்க முடியுமோ பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அவ்வளவுதான். நம்மால் முடிந்த அளவுக்கு மக்களுக்கு குர்ஆனில் இருந்தும் ஹதீஸுகள் இருந்தும் தெரிந்த செய்திகள் நம்ம உங்கள்கிட்ட சொல்லிடுறோம். சொல்லாத வர நம்ம குற்றவாளி, சொல்லிட்டேன்னு சொன்னா நம்ம தப்பிச்சுக்கிட்டோம். நாளைக்கு அல்லாஹ் எங்களை பார்த்து கேட்க மாட்டான், ஏன் சொல்லலன்னு கேட்க மாட்டான், சொல்லாம இருந்தாதான் கேட்பான். சொல்லிவிட்டால் எங்களுடைய கடமை நீங்கிவிடும். நான் சொல்ல விஷயங்களை நீங்கள் நல்ல முறையில் ஆராய்ச்சி செய்து உங்க அகீதாவை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அவன் சொல்றான், இவன் சொல்றான், யூடியூப்ல அது வருது, வாட்ஸ்அப்ல அது வருது, அது கூடாதுங்கிறான், இது கூடாதுங்கிறான், சிக்கி விடாதீர்கள்.
காலங்காலமாக நமது முன்னோர்கள் செய்து வந்த அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்துல ஸ்ட்ராங்கா இருங்க. சைனா பீஸ் பார்க்கறதுக்கு நல்லதா இருக்கும், ரொம்ப காலம் நீடிக்காது. சைனா பீஸ் பார்க்கறதுக்கு நல்லதா இருக்கும், ரொம்ப காலம் நீடிக்காது. ஒரிஜினல் பீஸ் பார்க்கறதுக்கு லுக்கா இருக்காது, ஸ்டாண்டர்டா இருக்கும். அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் என்னைக்குமே டைவ் அடிக்க மாட்டாங்க. காலங்காலமாக 20 ரக்காத்து சவுதியில தொழுதுகிட்டு இருந்தாங்க. டக்குன்னு இந்த வருஷம் 10 ஆயிடுச்சு. இனி போகக்கூடிய காலத்துல 5 இருக்கும், 2 இருக்கும், 1 இருக்கும். அது இல்லைன்னு சொல்லலாம், அது நமக்கு ஆச்சரியப்படுறதுக்கு அல்ல. கேரளால முஜாஹிதீன்கள் சொல்லக்கூடிய ஒரு இயக்கம், அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்துக்கு அப்பாற்பட்ட வஹாபி இயக்கம், காலங்காலமாக 8 ரக்காத் தொழுதுகிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் 20 டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. முஜாஹிதீன் சொல்லக்கூடிய அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்துக்கு அப்பாற்பட்ட இயக்கம், காலங்காலமாக 8 ரக்காத் தொழுது கொண்டிருந்தவர்கள் இந்த வருஷம் அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஒரு ஹதீஸை நாங்க பார்த்தோம். அந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 20 ரக்காத் தராவீஹ் தொழுததாக வருது. அதனால இந்த வருஷத்திலிருந்து 20 ரக்காத். இதைத்தானே நாங்க காலங்காலமா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இதைத்தான் நாங்க காலங்காலமா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்தை பொறுத்தவரை அன்னைக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சுலாம் இருக்கு. என்னைக்குமே ஸ்டாண்டர்டா இருக்கும். ஏன்னா இதுல இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே தக்வா உடையவர்கள். அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்தில் இருக்கக்கூடியவங்க பெரும் பெரும் இமாம்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள், நல்லடியார்கள், பெரும் பெரும் குர்ஆன் விரிவுரையாளர்கள், ஹதீஸ் விரிவுரையாளர்கள். 4 இமாம்கள், இமாம் ஷாஃபி, அபு ஹனீஃபா, ஹம்பலி, மாலிக் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் தான். நீங்க வலிமார்கள் யாரை எடுத்துக்கொண்டாலும் அத்தனை பேரும் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்துல தான் இருப்பாங்க. அன்பான பெருமக்களை, இடையில ஞாபகம் வந்ததுக்காக நான் சொல்றேன், அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் நம்ம ஒரிஜினல் உன்னதமான ஜமாத் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்திற்கு அப்பாற்பட்ட நிறைய ஜமாத்துகள் வந்திருக்குது, வந்துகிட்டு இருக்குது, இனி வரவும் செய்யும். ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்துக்கு அப்பாற்பட்ட நான் ஒரு சில பேரை மட்டும் நான் சொல்றேன். அது போக இன்னும் எத்தனையோ ஜமாத்துகள் இருக்குது. நிறைய ஜமாத்து வந்து காணா போயிடுச்சு. இப்ப புதுசா ஜமாத்து வந்துகிட்டு இருக்குது, அதுவும் காணா போகும். அப்புறம் நிறைய ஜமாத்துகள் வரும். அது மறுமை நாள் வர புதுசா வந்துகிட்டே தான் இருக்கும். நம்முடைய அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்துல ஸ்ட்ராங்காக இருந்து கொள்ள வேண்டும். நான் இடையில் ஞாபகப்படுத்துவேன், உங்களுக்கு ஏதாவது அகீதா சம்பந்தமாக, கொள்கை சம்பந்தமாக சந்தேகங்கள் ஏற்பட்டால் முறையாக அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்துடைய இமாம்கள்ட்ட கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளுங்கள். இன்ஸ்டாகிராம்ல அவன் சொல்றான் அது கூடாதுங்கிறான், மௌலூது கூடாதுங்கிறான், வாட்ஸ்அப்ல மீலாது கூடாதுன்னு வருது, பராத்து கூடாதுன்னு வருது. அட கூடாதுன்னு வருதல்ல, அந்த ஹதீஸை தூக்கிட்டு வந்து கூடும் சொல்லக்கூடிய இமாம்கள்ட்ட கேட்டு தெளிவு பெற வேண்டியது தானே. அன்பான பெருமக்களை, கண்டதெல்லாம் சரின்னு சொல்லி நம்பிடக்கூடாது. நம்ம காலங்காலமாக செய்து வரக்கூடிய ஒன்றுக்கு மாற்றமாக ஒரு தகவல் வருதுன்னா அந்த இடத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். சொல்றது சரிதானே அப்படின்னு நம்ம தவறான வழியில் சென்று விடக்கூடாது. அன்பான பெருமக்களே, குறிப்பாக நான் சொல்வது, நிறைய மக்கள் அதிகமாக காலேஜில் கெட்டு போறது. காலேஜில் நிறைய மாறுபட்ட கொள்கை உடையவர்கள் வந்து பிரெயின் வாஷ் பண்றாங்க. அல்லாஹ் பாதுகாப்பானாக. நம்முடைய ஈமான நம்ம தான் பாதுகாக்கணும். அவன் சொல்றான் இவன் சொல்றான்னு சொல்லி வெயில பார்க்க நல்லாதானே இருக்குது அப்படின்னு சொல்லி ஏமாந்து விடாதீர்கள். அன்பான பெருமக்களே, அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்துக்கு அப்பாற்பட்ட எதிரான எத்தனையோ ஜமாத்துகள் வந்திருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலகட்டத்திலேயே அஸ்வதுல் அனசின்னு ஒருத்தன் வந்தான். நான் சொல்ல வரக்கூடிய செய்தி நல்லா கவனிங்க. அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்து நேர்வழி பெற்ற ஜமாத். சரி, இந்த அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்துக்கு அப்பாற்பட்ட ஜமாத்துகள் நிறைய இருக்குது. அதுக்கு பெயர்கள்லாம் இருக்குதா அப்படின்னா ஒரு சில பெயர்களை மட்டும் நான் சொல்ல முடியும். பெயர்கள் நிறைய இருக்குது, கம்ப்ளீட்டா சொல்ல முடியாது. ஏன்னா புதுசா வேற பேர்ல வந்துகிட்டு இருக்கிறானுங்க. கடைசியாக நான் சொல்வேன், அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கை என்னங்கிறத புரிஞ்சு வச்சுக்கங்க. அதான் மெயின். இன்ஷா அல்லாஹ் நான் கடைசியா நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, பிற்காலத்துல நிறைய ஜமாத்துகள் வரும், நிறைய தஜ்ஜால்கள் வருவார்கள், நிறைய கத்தாபுகள் வருவார்கள், நிறைய பொய்யர்கள் வருவார்கள், தான் நபின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவார்கள். நாயகம் சொன்னாங்க இல்லையா, ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு முன்னாடியே வந்துட்டானுங்க. அஸ்வதுல் அனசின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்தான். அஸ்வதுல் அனசி எப்போ? ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அஸ்வதுல் அனசின்னு சொல்லக்கூடியவன் தன்னையும் ஒரு நபின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான், மறைமுகமா சொல்லிக்கிட்டு இருந்தான்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துக்கு அப்பாற்பட்ட கொள்கையுடைய மக்கள், பிற்காலத்தில் இப்படி வருவார்கள், சஹாபாக்களை திட்டுவார்கள், நிறைய அடையாளங்கள் நம்ம சொன்னோம் இல்லையா ஹதீஸ். அது எப்ப உருவாச்சு? ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு அல்ல. அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துக்கு அப்பாற்பட்ட கொள்கை ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் பொழுதே வந்து விட்டது. அஸ்வதுல் அனசிங்கிறவன் தான் முதல்ல கிளம்புனா தன்னை நபின்னு சொல்லிட்டு. ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிறாங்க. அப்போ தான் நபி என்பதை அவன் மறைமுகமாக சொல்லி கொண்டிருந்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வஃபாத்திற்கு பிறகு தன்னை பகிரங்கமா சொல்ல ஆரம்பிச்சுட்டான், அஸ்வதுல் அனசீன். அதுக்கப்புறம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலகட்டத்தில் சொல்லி பின்பு அவன் கொலை செய்யப்பட்டான், அஸ்வதுல் அனசி. அது மாதிரி முசைலமத்துல் கத்தாப் அடுத்தவன் வந்தான். முசைலமத்துல் கத்தாப் அவனும் தன்னை நபின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு வந்தான். நிறைய செய்திகள் டீப்பாக நான் பேச வேண்டும், இருந்தாலும் உங்களுக்கு சுருக்கமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்ல வருகிறேன். அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்திற்கு அப்பாற்பட்ட ஜமாத்துகள் பலவிதமான பெயர்கள்ல வந்திருக்கிறாங்க. அடுத்து பார்த்தா முஅத்தஸிலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் வந்துச்சு. சொல்லுதாவுக்கு பின்னாடி யார் வந்தா? முஅத்தஸிலா. இவங்க கொள்கையே வித்தியாசமான கொள்கை. அதை இப்ப உங்களுக்கு சொன்னா அது புரியுமாங்கிறது தெரியல. அல்லாஹ்வுடைய விதியெல்லாம் மறுப்பாங்க, அல்லாஹினுடைய விதியை மறுப்பார்கள். நன்மை தீமை எல்லாம் மனுஷன் கையில தான், அல்லாஹ்வுடைய கையெல்லாம் கிடையாது. நல்லது செஞ்சியா நீ தான் செய்யற, கெட்டது செய்யறியா நீ தான் செய்யற. அல்லாஹ்வுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. என்ன சொல்ல வராங்க? நீ செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ்வை எல்லாம் கோர்த்து விடாத. நான் சொல்லக்கூடியது பார்க்க நல்லா தெரியும், அல்வா மாதிரி இருக்கும், கவனமாக இருக்க வேண்டும். முஅத்தஸிலா அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டம் வந்தாங்க. அதற்கு பிறகு சில மக்கள் வந்தார்கள், அம்ரவியா வாசிலியா அப்படின்னு சொல்லக்கூடிய சில கூட்டத்தார்கள், சில ஜமாத்துகள் வந்துச்சு. இவங்க என்ன செய்வாங்கன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பூரா திட்டுவானுங்க. இந்த கூட்டத்தார்கள் யார்? அம்ரவியா வாசிலியா. இவங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் திட்டுவார்கள், குறை சொல்வார்கள். அதுக்கப்புறம் ஒரு கூட்டம் வந்துச்சு, நிலாமியா அப்படின்னு. நிலாமியான்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் வந்துச்சு. இவங்க குர்ஆனுடைய மதிப்பை குறைச்சி பேசுவாங்க, குர்ஆன் ஷரீஃபினுடைய மதிப்பை குறைத்து பேசுவார்கள். சஹாபாக்கள் இமாம்களை பின்பற்ற மாட்டாங்க, டைரக்டா நாங்க குர்ஆன் ஹதீஸை மட்டும் தான் பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில கூட்டம். நான் சொல்றது எல்லாம் சுன்னத் வல் ஜமாத்துக்கு அப்பாற்பட்ட நம்ம பார்வையில் வழிகெட்ட கூட்டங்கள், நம்ம பார்வையில இவைகள் எல்லாம் வழி தவறியவர்கள், நிலாமியா. அதுக்கப்புறம் முஸ்தாரியான்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் வந்துச்சு, முஸ்தாரியா. அவங்க பேசுனதெல்லாம் வேற மாதிரி. அல்லாஹுவால பொய் சொல்ல முடியும் ஆனா பொய் சொல்ல மாட்டான், அல்லாஹுவால அநியாயம் செய்ய முடியும் ஆனா அநியாயம் செய்ய மாட்டான், குர்ஆன மாதிரி சிறந்த ஒரு குர்ஆன மனிதர்களால் கொண்டு வர முடியும். ஆச்சரியப்படும், இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் நீங்க கேட்டிருக்க சான்ஸே கிடையாது, இந்த சப்ஜெக்ட் எல்லாம் நீங்க கேட்டிருக்க சான்ஸே கிடையாது. இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் வந்துகிட்டே இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் ஜுப்பாஇயா அப்படின்னு ஒரு கூட்டம் வந்துச்சு, ஜுப்பாஇயா. அதெல்லாம் இப்ப இல்ல, ஆனா அவங்களுடைய சில கொள்கைகள் எல்லாம் இன்னைக்கு இருக்குது, அதை மட்டும் தான் கவனிக்கணும். இன்னைக்கு வலிமார்களை குறை பேசக்கூடியவன் இருக்கிறான், வலிமார்களை மரியாதை குறைவாக பேசக்கூடியவன் இருக்கிறான். அதே மாதிரி சஹாபாக்களை பின்பற்ற கூடாதுன்னு சொல்றவன் இருக்கிறான், இமாம்களை பின்பற்ற கூடாதுன்னு சொல்றவன் இருக்கிறான். என்ன வித்தியாசம்? அன்னைக்கு நிலாமியாங்கிற பேர்ல இருந்தாங்க, இன்னைக்கு வஹாபியாங்கிற பேர்ல இருக்கிறாங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். புரியுதா உங்களுக்கு? அன்னைக்கு இருந்த வழிகட்ட ஜமாத்தினுடைய கொள்கைகள் இன்னைக்கும் இருக்கின்றது, ஆனா பேர் மட்டும்தான் மாறி வந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி ஜுப்பாஇயா அப்படின்னு ஒரு கூட்டம் வந்துச்சு, ஜுப்பாஇயா. இவங்களுடைய கொள்கை என்ன தெரியுமா? அவுலியாக்களால் அற்புதங்கள் எல்லாம் காட்ட முடியாது, அவங்க சாதாரண மனுஷர் தான், அவுலியாக்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய அந்தஸ்து எல்லாம் கிடையாது, அவங்க எல்லாம் சராசரி சாதாரண ஆள். இன்னைக்கு சொல்றானுங்க இல்லையா? ஆனா ஜுப்பாஇயாங்கிற பேர் இருக்கு, அது வேற பேர் இருக்கும். இதெல்லாம் அன்னைக்கு உருவாகின சில கூட்டத்தாருடைய கொள்கைகள். இன்னைக்கும் அதுல சில கொள்கைகள் மக்கள்கிட்ட இருந்துகிட்டு தான் இருக்குது, பெயர் வேற பேர். ஷியா அப்படின்னு பொதுவா எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். ஷியா நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஷியா. இவங்க ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தலைக்கு மேல தூக்கி வச்சு ஆடுவானுங்க, ஷியா. அதே மாதிரி ஹவாரிஜியான்னு ஒரு கூட்டம் இருக்குது, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள அவ்வளவு மட்டமா பேசுவானுங்க, ஹவாரிஜியா. ரொம்ப மோசமானவனுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் சமுதாயத்தின் காஃபிர்னு சொன்னாங்க ஹவாரிஜியாக்களை. அதே மாதிரி நிறைய வந்தாங்க, கதிரியா, ஜபரியா, நிறைய கூட்டத்தார்கள் வந்தார்கள். சப்பாஇயான்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் வந்துச்சு, சப்பாஇயா. அவங்க என்ன சொல்றாரு தெரியுமா? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் அல்லாஹ். யாரு?
கேள்விப்பட்டிருக்கீங்களா? சப்பாஇயா அப்படின்னு கூட்டத்தார்கள் வந்திருக்கிறாங்க. ஹஜ்ரத் அலி தான் அல்லாஹ் சொல்லிட்டு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் மௌத்தா போகல, அவங்க உயிரோட தான் இருக்கிறாங்க. சப்பாஇயான்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். காபிலா அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டம் வந்துச்சு. நவுசுபில்லா. இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சஹாபாக்கள் எல்லாம் காஃபிர்கள். நவுசுபில்லாஹி மின் தாலிக். யாரு? களிமா சொல்லக்கூடியவன். இது காஃபிர்லாம் இல்ல, 5 வேளை பள்ளிவாசல்ல தொழுகிறவன் தான், குர்ஆனை ஓதக்கூடியவன், ஹதீஸ ஓதக்கூடியவன். இவனுதான் சொல்லக்கூடிய கொள்கைகளை பாருங்க. அமல் எல்லாம் நல்ல மாதிரி செய்வான். நான் சொல்லக்கூடிய கூட்டத்தார்கள் நீங்க ஏதோ காஃபிர்னு நினைச்சுக்கிறாதீங்க. எல்லாம் களிமா சொன்ன பயிலுதான், எல்லாம் 5 வேளை பள்ளிவாசல்ல தொழக்கூடியவனு தான். ஆனா அவனுடைய கொள்கையை பூரா பாருங்க, எவ்வளவு நாத்தம் முடிச்ச கொள்கையா இருக்கு பாருங்க. அல்லாஹ் பாதுகாப்பு. காமிலா, சஹாபாக்களை காஃபிர் என்று சொல்லக்கூடியவர்கள். அதே மாதிரி ஜனாஹியான்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தார்கள் வந்தார்கள். அவங்க என்ன, மறுமை நாள் அப்படிங்கிறதே ஒண்ணு கிடையாது. மறுமை நாள் ஒண்ணுங்கிறதே கிடையாது. செத்தவைகளை சாப்பிடலாம், ஹராம பூரா ஹலால ஆக்குனானுங்க ஜனாஹியா. அல்லாஹ் நமக்கு சுக்குரு செய்யணும். இந்த மாதிரி கூட்டங்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இல்லை, அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஜனாஹியா அப்படின்னு கூட்டம் வந்துச்சு. அதே மாதிரி ஹத்தாபியா அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டத்தார்கள் வந்தார்கள். ஃபர்லான தொழுகைகளே விடுவாங்க. ஹத்தாபியா. அதே மாதிரி ரம்மியா. ரம்முன்னு சொன்னாவே திட்டுதல் அர்த்தம். ரம்மியா என்று சொல்லக்கூடிய கூட்டத்தார்கள் வந்தார்கள். நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானா. இவனுடைய கொள்கை என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ்வே திட்டுவானுங்க. குர்ஆனை ஓதக்கூடியவன், 5 வேளை தொழக்கூடியவனுங்க. இவன் நிலைமைகளை பாருங்க. இதனால சொந்த விஷயம் இல்ல, இதுக்குன்னு தனி கிதாபே இருக்குது. சென்னையில அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். என்னுடைய ஹதரத் பெருந்தகை மர்ஹூம் நவ்வரல்லாஹு மர்கதஹு PSP ஜைனுல் ஆபிதீன் ஹஸ்ரத், உங்களுக்கு எல்லாம் தெரியவங்க. அவங்களுடைய மகனார் பரக்கத் அலி ஹஸ்ரத் அவர்கள் சென்னையில் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நான் எழுதி கேட்டு அவங்க எனக்கு ஒரு கிதாப் அனுப்பிச்சு வச்சாங்க. 70 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க இல்லையா, 73 கூட்டம் பிரியம். அது என்னென்ன கூட்டம் என்பதற்கு இமாம்கள் தெல்ல தெளிவாக பேரோட எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த கிதாபில் இருந்து நான் விஷயங்களை எடுத்து நான் சொல்றேன். எப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஹவாரிஜியா, நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், சஹாபாக்களையே காஃபிர்னு சொல்லக்கூடியவர்கள் ஹவாரிஜியா. அதே மாதிரி பஹீசியா அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டத்தார்கள் வந்தார்கள். இவங்க அல்லாஹினுடைய கலா கதிர் விதியை அனைத்தையும் மறுப்பார்கள். அதே மாதிரி மைமூனியா அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டத்தார்கள் வந்தார்கள். அவங்க என்னன்னா, தான் உடன் பிறந்தவர்களையே கட்டி கொள்ளலாம், அக்காவை கட்டிக்கலாம், தங்கச்சியை கட்டிக்கிறலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டத்தார்கள் மைமூனியா. முஷப்பஹான்னு சொல்லக்கூடிய கூட்டத்தார்கள் வந்தார்கள். முஷப்பஹான்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு மனுஷன மாதிரி உருவத்தையே கொடுத்துருவாங்க. முஷப்பஹா, அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கும் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்னைக்கும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குது. யார் அது? முஷப்பஹா என்று சொல்லக்கூடியவர்கள். அதே மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க காதியானி சொல்லக்கூடிய கூட்டத்தார்கள் இப்ப நிறைய இருக்கிறாங்க, பல இடங்கள்ல இருக்கிறானுங்க. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அஹமதியான்னு சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசலையே ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. பயங்கரமா அவங்க ரொம்ப ஊடுருவி பழகிட்டு இருக்கானுங்க காதியானி. அவ்வளவு சீக்கிரத்தை புரிஞ்சுக்கிற முடியாது உங்களால. நான் பின்னாடி சொல்வேன், ஜமாத்துகள் எல்லாம் பலவிதமா இருக்குது, புரிஞ்சுக்கிற முடியாது. காதியானி அவ்வளவு சீக்கிரத்துல உங்களால புரிய முடியாது. பலவிதமான பேர்கள்ல வர்றாங்க. வெப்சைட்ல பலவிதமான பேர்கள் வருகிறார்கள். அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் .comனே போட்டு உள்ள வரானுங்க. உள்ள பார்த்தா பூரா இவனுடைய கொள்கைகளா இருக்குது. சத்தியமிட்டு சொல்வேன், அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இல்லை என்றால் அகீதா நம்ம தப்பவே முடியாது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை எந்தெந்த தோற்றத்துல யார் வாராங்கன்னு தெரியல, எந்தெந்த தோற்றத்துல யார். சில சமயங்களில் நம்மளே ஆச்சரியப்படும் அளவுக்கு இருக்கிறது. என்ன வித்தியாசமான வெப்சைட்டுகள்ல வரானுங்க, வித்தியாசமான பெயர்களில் வருகிறார்கள். அவங்க நம்மளால் அடையாளமே கண்டுகொள்ள முடியவில்லை. சாதாரணமா ஓதி படிச்ச நாங்களே திணறும் பொழுது உங்களுடைய நிலைமை என்ன? ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். காதியானி ரொம்ப வேகமாக பரவி வந்தார்கள். இப்ப கொஞ்சம் அடங்குறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் பயங்கரமாக பரவி வந்தார்கள் காதியானி. என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிறகு நபி இருக்குன்னு சொல்லக்கூடிய மீர்சா குலாம் காதியானின்னு சொல்லக்கூடிய ஒருத்தன் வந்தான். அவன் போய் சேர்ந்துட்டான். அதுக்கு பிறகு பல பேர் வந்துகிட்டு இருக்கிறாங்க. காதியானி ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகும் நபி இருக்கு. வஹாபியா, வஹாபி என்று சொல்லக்கூடிய அப்துல் வஹாபுன் நஜ்தி லஅனத்துல்லாஹி அலைஹி, அவனுடைய கொள்கை உலகம் முழுவதும் இருக்குது. வஹாபியா
இதனுடைய கொள்கை நிறைய நமக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மள மாதிரி சாதாரண மனுஷர், அவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய அந்தஸ்து கிடையாது. ரசூலுல்லாஹ்வுக்கு மறைவான ஞானம் கிடையாது. யாருடைய கொள்கை? வஹாபிய கொள்கை. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல வஹாபிய கொள்கை தான் உட்கார்ந்து, இதுவும் வழிகட்ட கொள்கை தான், இதுவும் வழிகட்ட கொள்கை தான். உங்களுக்கு நல்ல புரிய வேண்டும் என்று சொன்னால் வஹாபிய கொள்கை என்று நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க. அவனுங்க பண்பு அட்டுழியங்கள் அவ்வளவு தெரியும். அதை பத்தியே நான் உங்களுக்கு ஒரு மாசம் பேச முடியும். அவ்வளவு பெரிய அநியாயம் பண்ணியிருக்கிறாங்க வஹாபியா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை பத்தி முன்னறிவிப்பே செஞ்சிட்டாங்க. அப்துல் வஹாபு நஜ்தி, நஜ்த் பகுதியில் இருந்து ஒரு பெரிய ஷைத்தான் வருவான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, முன்னறிவிப்பு. ஒவ்வொரு சஹாபாக்களும் துஆ செய்ய சொன்னாங்க. ஒரு சஹாபி வந்தாங்க, யா ரசூலல்லாஹ் ஷாமுக்காக வேண்டி துஆ செய்யுங்கன்றாங்க. அல்லாஹும்ம பாரிக் ஃபீ ஷாமினா, அல்லாஹ்வே ஷாம் நாட்டிற்கு பரக்கத் செய்யுண்டாங்க. இப்படி ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் யா ரசூலல்லாஹ் எங்க பகுதிக்காக வேண்டி துஆ செய்யுங்கன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்யுங்க. அந்த நேரத்தில் நஜ்த் பகுதியை சேர்ந்த சில மக்கள் வந்து யா ரசூலல்லாஹ் எங்க நஜ்துக்காக வேண்டி துஆ செய்யுங்கன்னு சொன்னோன்னு செய்ய முடியாதுன்னுட்டாங்க. ஏன்னா நஜ்த் பகுதியில் இருந்து மிகப்பெரிய ஷைத்தான் ஒருத்தன் வருவான் என்று நாயகம் சொன்னார்கள். பிற்காலத்தில் அதே போன்று வந்தான் அப்துல் வஹாபு நஜ்தி. அவனுடைய கொள்கை தான் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் இருக்குது. ஆனா நமக்கு தெரியாது, வெளியில தெரியாது. அவனுடைய கொள்கையை பாருங்க, இந்த வஹாபி என்று சொல்லக்கூடிய கொள்கையை பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய விஷயத்துல எடுத்துக்கொண்டா ரசூலுல்லாஹ் நம்மள மாதிரி சாதாரண மனிதர் தான், அவ்வளவுதான். வந்தாங்க, மார்க்கத்தை எடுத்து சொன்னாங்க, போயிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய அந்தஸ்து கிடையாது. ஒண்ணு, ரசூலுல்லாஹ்வுக்கு மறைவான ஞானமே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரண மனிதன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வசீலா வச்செல்லாம் துஆ கேட்க கூடாது. யா ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய பொருட்டினால், இந்த பொருட்டினால் எல்லாம் கேட்க கூடாது. ரசூலுல்லாஹ் பேர்ல மௌலூத் ஓதக்கூடாது. இதெல்லாம் யாருடைய கொள்கை? யாருடைய கொள்கை? வஹாபிகளுடைய கொள்கை. ஆனா இன்னைக்கு நம்மில் சிலர் இது சுன்னத்துல் ஜமாத்துடைய கொள்கைன்னு விளங்கி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் யாருடைய கொள்கை? வழிகட்ட வஹாபிகளுடைய கொள்கை. மௌலூத் ஓதுவது கூடாது, மீலாது ஓதுவது கூடாது, அது போன்று நிறைய விஷயங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதாவது ரவுலா ஷரீஃபை ஜியாரத்தை செய்யணுங்கிறதெல்லாம் கட்டாயம் கிடையாது. ஹஜ்ஜிக்கு போனா ஹஜ்ஜை முடிச்சுட்டு வந்துட வேண்டியதான். ரசூலுல்லாஹ்வுடைய ஜியாரத் எல்லாம் நம்ம கட்டாயம்லாம் கிடையாது, அவனுடைய கொள்கை. அதே மாதிரி சஹாபாக்களை பின்பற்ற தேவை கிடையாது, இமாம்களை பின்பற்ற வேண்டிய தேவை கிடையாது, மதகுகளை பின்பற்ற வேண்டிய தேவை கிடையாது. அவுலியாக்கள் சாதாரணமானவர்கள். அவுலியாக்கள் அடங்கி இருக்கக்கூடிய தர்காக்களுக்கு சென்று ஜியாரத்து செய்வது. ரசூலுல்லாஹ்வுக்கே போக கூடாதுன்னு சொன்னா அவுலியாக்களுக்கு போக சொல்லுவானா? அது கூடாது. அதே மாதிரி வலிமானுடைய பொருட்டினால் அப்படி எல்லாம் துவா கேட்க கூடாது. ஃபர்லான தொழுகைக்கு பிறகு கூட்டு துவா கிடையாது. இன்னைக்கு பல பேர் ஃபர்லான தொழுகை முடிஞ்சோன்னு எஞ்சி போயிடுறாங்க. அவங்களுக்கு தெரியல யாருடைய கொள்கை. அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் அல்ல, வஹாபிய கொள்கை. அது ஃபர்லான தொழுகைக்கு பிறகு கூட்டமா துவா ஓடுதுங்கிறது நமது இமாம்கள் நமக்கு சொல்லி தந்தது. அந்த துவா எல்லாம் கிடையாது என்று சொல்வது யாருடைய கொள்கை? உடனே எதை ஆதாரம் காட்டுறாங்க? சவுதிய, அதே வஹாபி தான். அது ஃபாரின் பூரா வஹாபி தான், அரபு நாடுகள் பூரா வஹாபி தான். அது என்ன சுன்னத் வல் ஜமாத்தா? அது நம்ம மக்கள் ஏதாவது ஒண்ணுக்கு ஆதாரத்தை எங்க போறாங்க? உடனே வடநாடுக்கு போயிடுறது, சவுதிக்கு போயிடுறது, துபாய்க்கு போயிடுறது. அது எல்லாம் வஹாபிகள். அவங்க அவங்களுடைய கொள்கை பேர். நம்ம யாரையும் குறை சொல்லல, அவங்க கொள்கையில இருக்கிறாங்க. நாம் நம்முடைய கொள்கையில் இருந்து கொள்ள வேண்டும். அன்பான பெருமக்களே, இத மாதிரி நிறைய கொள்கைகள், அது மாதிரி அஹ்லே ஹதீஸ் வந்திருக்கிறாங்க, அஹ்லே குர்ஆன் வந்திருக்கிறாங்க. 19 ஒரு கொள்கை கேள்விப்பட்டிருக்கீங்களா? 19 இன்னைக்கு இருக்கிறான், இப்பவுமே இருக்கிறான். 19 குர்ஆன் ஷரீஃப்ல சூரத்து தௌபாவினுடைய கடைசி 2 ஆயத்து எப்படி எல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, எப்படி எல்லாம் இன்னைக்கு உலகத்துல இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. சூரத்து தௌபாவினுடைய கடைசி 2 ஆயத்து, கடைசி 2 ஆயத்து, லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், அந்த ஆயத்து வருது இல்லையா? லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் ஃபஇன் தவல்லவ் ஃபகுல் ஹஸ்பி அல்லாஹ். இந்த 2 ஆயத்து, இந்த 19ங்கிற அந்த கூட்டத்தார்கள் இந்த 2 ஆயத்தை எடுத்துட்டு தனி குர்ஆனை வெளியிட்டாங்க. இன்னைக்கு சென்னையில இருக்கிறாங்க, உங்களால அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. இன்டைரக்டா அவங்க செயல்படுவாங்க. குர்ஆன்ல லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும்ங்கிறதையும் அதுக்கு அடுத்து உள்ள ஃபஇன் தவல்லவ் ஃபகுல் ஹஸ்பி அல்லாஹ், இந்த 2 ஆயத்தையும் எடுத்துட்டு ஏகப்பட்ட குர்ஆன்களை அடிச்சிட்டானுங்க. ஆனா இஷ்யூ பண்ணல. அது நம்முடைய உலமாக்களுக்கு தெரிஞ்சு உடனே, இது பழைய செய்தி, உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அத்தனை குர்ஆனையும் அப்படியே பேன் பண்ணிட்டாங்க. அதை அன்பான பெருமக்களை, என்னென்னலாம் நடக்கிறது தெரியுமா? அகீதாவுக்கு மாற்றமாக
நம்முடைய அகீதாக்களை நாசமாக்கக்கூடிய எத்தனையோ நாசமான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு, நமக்கு அது தெரியறது இல்லை. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. எவ்வளவு அகீதா சம்பந்தமாக உங்களுக்கு விழிப்புணர்வு அந்த அடிப்படையில் சொல்ல வேண்டுமோ அந்த அளவுக்கு நம்ம சொல்லியாச்சு. நீங்கள் தான் உங்களுடைய அகீதாவை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு ஜமாத்துகள் பலவிதமா இருக்குது. இதுல இன்னொரு விஷயத்தையும் நான் புரிய வைக்கிறேன். இந்த ஜமாத்துகள்னு வரும் பொழுது சில ஜமாத்துகள் சோசியல் ஒர்க் பண்ணுவாங்க, மக்களுக்கு உதவி செய்யறது, முஸ்லிம்களுக்கு ஹெல்ப் பண்றது, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யறது, அப்படி சில ஜமாத்துகள். நம்ம அந்த சப்ஜெக்டுக்கே போகல, அது எப்படி வேணா இருந்துக்குங்க. நம்ம பேசுறது தீன் சம்பந்தமா பேசுறோம், நம்ம பேசுறது தீன் சம்பந்தமாக பேசுறோம். தீன் என்ற அடிப்படையில் ஒரு ஜமாத்தில் நீ சேர வேண்டும் என்றால் அதுல என்ன அகீதா எப்படிப்பட்டதுங்கிறத பார்க்கணும், அதுல இருக்கக்கூடிய அமல்கள் எப்படிப்பட்டதுங்கிறத பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தௌஃபீக் செய்தால் வரக்கூடிய வாரத்தில் அதை நாம் சரியாக சொல்லி கடைசியாக நிறைவுபடுத்தி விடுவோம். அதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் ரமதான் ஆரம்பித்து விடும். அன்பான பெருமக்களே, எல்லா காலகட்டத்திற்கும் பயன்படக்கூடிய ஒன்று அகீதா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க உங்க அகீதால சரியா இருந்திருப்பீர்கள், ஆனா அடுத்த தலைமுறைகளுக்கு இது என்னங்கிறதே தெரியாது, அடுத்த தலைமுறைக்கு இது என்னங்கிறது தெரியாது. அதனால உங்க பிள்ளைகளுக்கு நல்ல அகீதாவை சொல்லிக் கொடுங்கள், பிள்ளைகளுக்கு அகீதா சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லிக் கொடுங்க, அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கையை சொல்லிக் கொடுங்கள். அவங்களுக்கு நீங்க உபதேசம் செய்யுங்க. காலேஜுக்கு போற, பயணத்துக்கு போற, பலவிதமான மக்கள்கள் வருவார்கள், உன்னை பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க, கவனமாக இருந்துக்கொள். உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா என்கிட்ட கேள், சொல்லுங்க பிள்ளைகள்கிட்ட. உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமான ஒரு கருத்துக்களை உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா நீ என்கிட்ட கேளு, நான் இமாம்கள்ட்ட ஹஸரத்துகள்ட்ட கேட்டு நான் உனக்கு விளக்கம் கொடுக்கிறேன். அல்லாஹ்வுடைய கிருபையினால பலரும் நம்மகிட்ட சில விஷயங்களை கேட்கிறாங்க, கேட்டதுனால அவங்களுக்கு தெளிவு கிடைக்குது. கேட்காவிட்டால் அவங்க சொல்றதை அப்படியே கேட்டு மாறினவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அகீதால ரொம்ப கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அகீதால தான் ரொம்ப கவனம் செலுத்துறான். அல்லாஹ் அகீதால கவனம் செலுத்தவில்லை என்றால் ஷைத்தான் இன்னைக்கு நல்லவனாதான் இருந்திருப்பான். அல்லாஹ் அகீதால கவனம் செலுத்ததுனாலதான் ஷைத்தானுடைய அகீதா சரி இல்லாதனால அல்லாஹ் தூக்கி வீசிட்டான். இதெல்லாம் ஆரம்பத்தில் நான் சொன்ன செய்திகள். அல்லாஹ் நம் அனைவரையும் நல்ல அகீதாவோடு நல்ல அமல்களோடு வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நமது முன்னோர்களாகிய இமாம்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் எந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கை பிரகாரம் வாழ்ந்தார்களோ அதே அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கை பிரகாரம் வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக என்ற துஆவோடு நிர்வாகத்தின் சார்பாக ஒரு அறிவிப்பு. அதிராம்பட்டினத்திலிருந்து ஒரு வயசானவங்க வந்திருக்கிறாங்க, ஏதோ ஆஞ்சியோகிராம் பண்ணணுமா, போதுமான வசதி இல்லை, நம்மிடத்தில் உதவி தேடி வந்திருக்கிறார்கள். தங்களால் முடிந்த அளவுக்கு அவருடைய மருத்துவ உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி